என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த பேச்சு தான். நான் மலேசியா போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதனால தாண்டி நீங்க இங்க நல்லா இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு நான் எப்படி வாழ்ந்தங்கிறது என் பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே. ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடிய சுயம்புவாக வளர்ந்த கஷ்டப்பட்டு மேல வந்த கணவன்மார்கள் எதிர்பக்கம் அட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே மனைவிமார்கள். எங்கெங்கெல்லாம் உங்க வீட்டுல காசு வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எந்த செலவு பார்க்கும்போது அநியாயத்துக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்றாங்க? துணிமணிகள், துணிமணிகள், ட்ரெஸ், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது. இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஏன் உதிர்க்கிறது யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. ஃபுட் ஐட்டம் நிறைய போகுங்க சார். ஃபுட் ஐட்டம் நிறைய செலவு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். வேஸ்டேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு தேவைன்னா தேவையானது இல்லை. ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறது, ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறது. எலக்ட்ரிசிட்டி ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஃப்ரிட்ஜை போட்டு வச்சுட்டு அப்படியே ஏதோ திறந்து வச்சுட்டு பண்றது. என்னடி இது? மிஸ் ஹேண்டிலிங் ஆஃப் அசெட்ஸ். மிஸ் ஹேண்டிலிங் ஆஃப் அசெட்ஸா? இப்போ நம்ம பார்த்து பொருள் வாங்கி வச்சிருப்போம், அதை வந்து கவனமாக கையாள மாட்டாங்க. அது வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். நமக்கு வந்து அதை பார்க்கும்போது வந்து உறுத்தும். கஷ்டப்பட்டு பார்த்து வாங்கணும், அது வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சு இருக்கணும்னு நினைப்போம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பார்த்தீங்கன்னா வச்சுங்க, டிவி சீரியலில் போய் உட்காந்துருவாங்க, இங்கே பால் வாங்கி அதை பாட்டு போயிட்டு இருக்க சிலிண்டரு. ஆக்சுவலாக இந்த ஷோ கொஞ்சம் சீரியஸாக பாருங்க. ஓ, நீ அப்படி வரியா? இதெல்லாமே டபக்குன்னு ஒய்ஃபை கிண்டல் பண்ணி அப்படின்லாம் இல்லாம. ஏங்க எத்தனை தடவை டிவி பார்த்துட்டு இருந்தா பால் பொங்குச்சு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எத்தனை தடவை? என்னைக்காவது ஒரு தடவை நடக்கும். உடனே எல்லா நேரமே டிவி சீரியல் பாக்குறதுனால பால் பொங்கிருச்சு, டிவி சீரியல் பாக்குறதுனால பால் பொங்கிருச்சு. ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்குவோம், ஆனால் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் அப்படியே காஞ்சு போயிட்டு இருக்கோம். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? வளர்ற பசங்களுக்கு மினிமம் கொஞ்சமா ட்ரெஸ் எடுத்துனா போதும். அடிக்கடி போகும்போதெல்லாம் இது வெளில போடலாம் ட்ரெஸ் எடுக்கிறது. ஓகே, அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா எனக்கு 2 ரூபாய் கொடுப்பார் சார். இப்போ என் பையனுக்கு 100 ரூபாய் செலவழிக்கிறாங்க ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே. ஓ சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அது இல்லாமல் எங்கள் வீட்டு கிராஸ் பண்ணோன்னா சரணா சோஸ் மாதிரி இருக்கும். கூலிங் அந்த அளவுக்கு, வெளியில் கதவு வரைக்கும் கூலிங் இருக்கும், அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏசி ஓடி. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு 4 பேன் ஓடும். 4 ரூமில், அது ஒரே ரூமில் படுக்கலாம். ஏன்னா 4 ரூமில் 4 பேர் படுப்போம். 4 பேன் ஓடுது. அதனால எங்களுக்கு கரண்ட் பில் வரது ரொம்ப அதிகம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா அது சொன்ன பசங்க எடுத்துறதில்ல, எங்கள் வீட்டில் எடுத்துக்கிறது இல்லை. நான்லாம் சென்னைக்கு வரும்போது எனக்கு வயசு 11 வயசு. சென்னைக்கு வந்து மாதம் 20 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் கடையில். வேலை பார்த்து இன்னைக்கு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக தான் தெரியும். ஒரே ரூம்ல தூங்கலாம், ஆனா 4 ஃபேன் 4 பேருக்கு ஓடுது. ஆமா, நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பெரிய ஸ்டோர் போறப்ப நான் வந்து லிஸ்ட் போட்டு போலான்னு சொல்லுவேன். அது வந்து அங்கே போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டு போறோமோ அதுல இருந்து ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி வாங்குற மாதிரி இருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது ஒன்று. அப்புறம் 2வது வந்து எங்களுக்கு வந்து 2 கிட்ஸு. நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போவேன், முடியாமல் உடனே டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லுவேன். இல்லை டாக்டர்கிட்ட போய் ஆகணும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கணும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு 1 டே 2 டே அப்புறம் போகலான்னு சொன்னா கூட இல்லை, உடனே போகணும், உடனே போகணும் டாக்டர்கிட்ட. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சார் நிறைய வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், ஆனால் நிறைய இருக்கும். அது வாங்கணுன்ற ஆர்வத்தில் வாங்கிடுவோம், ஆனால் நிறைய வந்து வேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் மாட்டினதுக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து இந்த பித்தளை சாமான்கள், சில்வர் சாமான்கள், பிளாஸ்டிக் ஐட்டம் நிறைய கடையில் இருக்கிற அளவுக்கு வீட்டில் இருக்கும்.
கட்டில் கட்டியில் இருக்கும், மேலே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓ மேபினா இருக்கலாமா? ஆனால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நாளடைவில் பின்னாடி பார்த்துப்போம், புது வீட்டுக்கு போனால் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அது நிறைய ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இன்னொன்று ப்ரௌசிங், இன்டர்நெட், வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனுடைய சார்ஜஸும் அதிகம் மந்த்லி. ஓகே, எல்லாமே புதுசாக சொன்னீங்க சார். இப்போ பிளாஸ்டிக் ஜாமான்கள் அதிகம், உண்மைதான். அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் தேவையில்லையோ அந்த ஈவேஸ்ட் மாதிரி வாங்கி வச்சே இருக்கோம் அப்படியே. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நிறைய ஒரு வெர்ஷன் முடிஞ்சோடனே ரெண்டாவது வெர்ஷன் உடனே 2 கிடக்கும் வீட்டில், 2 சும்மாவே கிடக்கும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. எந்த நியாயமான செலவு கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. வரிசை கொடுங்க, எப்படிலாம் செலவை தள்ளி போடுறாங்க. அவசிய தேவையா கூட இருக்கலாம். நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேட்க. அப்புறம் பார்த்துக்கலாம் எதையெல்லாம் தள்ளி போடுறாங்க. ரொம்ப சில்லற செலவு தான் சார். நாங்கள் வீடு மாற்றி இப்போ 2 வருஷம் ஆகுது. ஒரு பிளம்பர் கூட்டிட்டு வந்து இந்த கிளாக் மாட்டுறதுக்கு நான் ஆணி அடிக்கல, ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். 2 வருஷமா? 2 வருஷம் ஆகுது. நான் அந்த ஷெல்ஃப்லயே வச்சிருக்கேன். அது உடை நானும் எப்படா உழுவும் உடையும்னு பார்த்துட்டு இருக்கேன். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஓ, இப்போ ஒரு சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா இந்த டேட் கரெக்டாக வந்துருவாங்க. மை பக்கத்துல வச்சுங்க. அன்னைக்கு தேவைப்படும், எனக்கு பைசா கொடுங்க, எனக்கு சிலிண்டர் வந்துருமா அப்படின்னு நான் சொல்வேன். சரி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தரமா சார்? பிப்ரவரி 30. லாஸ்ட் வரைக்கும் பைக் கிட்ட போற வரைக்குமே தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கணும், இல்லைன்னா தீந்தாலும் அதை வச்சு நான் பார்த்துக்கணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வீட்டில் பூ வாங்கிட்டு வரக்கு இப்போ வேண்டாம், வாங்கிட்டு வர, சாயங்காலம் வாங்கிட்டு வர, காலையில் வாங்கிட்டு வர, வெள்ளிக்கிழமை ஆகட்டும் காலையில் வாங்கிட்டு வர அப்படிங்கிறது. பூ எவ்வளவு பெரிய செலவா பார்க்குறாங்க. அது நம்ம எங்கள் ஊரில் நல்லா ஜாஸ்தி போடுவாங்க சாமிக்கெல்லாம். அவரு கொஞ்சம் அதில் கஞ்சத்தனம் பண்ணுவார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு போதும், ஒரு 2 முழம் போதும், 3 முழம் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஓகே, சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ரிமோட்ல பேட்டரி தீந்து போயிருக்கோம், அது சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம சொல்லி சலிச்சிருவோம். பட் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.